அன்பர்களை வணக்கம். இன்னைக்கு தரமான ஒரு சம்பவ பிட்டு போடலாமா? இனிமேல் நடக்க போற பிட்ட ஒன்று போடலாமா? சரி, இப்போ வரக்கூடிய 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் அபார வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். மிகப்பெரிய வெற்றி, வரலாறு காணாத வெற்றி. எல்லாரும் ஒரு ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த ரிசல்ட்டை தாண்டி அது வரலாறு காணாத வெற்றி தமிழக வெற்றி கழகம் விஜய் தம்பிக்கு கிடைத்தே தீரும். அது மக்கள் தீர்மானம் பண்ணி என்னைக்கோ கொண்டு போய் அந்த ஓட்டு பெட்டியில் கொண்டு போய் கொட்டிக்கிட்டாங்க. சரி, அடுத்தது வர இப்போ என்ன ஆகும்? இந்த ஓட்டு திருட்டு இந்த குடும்பமெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஓட்டு திருட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓட்டு திருடர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அரசியல் கேரியர் முடிஞ்சிருமோ? ஏன்னா அவங்களுக்கு திருடலைன்னா அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அவங்களுக்கு திருடணும், மக்களுடைய வரிப்பணம் ஏதோ ஒரு வகையில் மூட்டை மூட்டையாக பணத்தை திருடணும். அவங்களுக்கு அந்த மூட்டை மூட்டையாக வர்ற பணம் நின்று போயிடுச்சுன்னா அவங்களுடைய ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்கும். என்னடா அது இப்படி வந்துட்டு இருந்தது வருமானம், இப்போ வரமாட்டேங்க, வராத சூழ்நிலை இப்படி ஆக போகுதே அப்படின்னு நினச்சி அவங்க பதறிட்டு இருக்காங்க. அந்த பதற்றம் தான் நமக்கு தேவை. அதை நம்ம ரசிக்கணுமில்ல. ஏன் ரசிக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் ரசிக்காமையெல்லாம் இருக்க முடியாது. விஜய் தம்பிக்கு நீ என்னென்ன அந்த பிரச்சாரம் செய்யறதுக்கு முன்னால் எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்ட நீ மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, இதை நீங்கள் அனுபவிச்சே தீரணும். உங்களை எல்லாம் சும்மா விட முடியாது. உங்கள் குடும்பத்தையும் சரி, உங்களை குடும்பத்தை சார்ந்தவங்க, உங்களை தலைவன் நினச்சிட்டு இருக்கிற நபர்கள் அத்தனை பேரும் அனுபவிக்கணும். இதுதான் எனக்கு நானே அவ்வளவு கோபத்தில் இருக்கேன். உங்களை நினச்சி, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய கேடுகட்டவர்களை நினச்சி அவ்வளவு கோபத்தில் இருக்கேன். என்னையா தப்பு பண்ணார் விஜய் தம்பி? என்னையா தப்பு பண்ணார்? பேசாமல் விட்டுருந்தீங்கன்னா பேசாமல் அவர் பாட்டுக்கு அவர் ஒரு ரூட்டில் போயிருப்பார். 38 மாவட்டத்திலையும் நீ எந்த அளவுக்கு போக முடியாமல் எந்த இடத்துலையும் என்ன நரேட்டிவ் செட் பண்ணி என்ன பில்டப் கொடுத்தீங்க நீங்கள்? இப்போவும் அதைத்தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். செந்தில் பாலாஜி கொலகாரனா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. கரூர் செந்தில் பாலாஜி கொலகாரனா இல்லையா? 41 பேரை கொன்னது செந்தில் பாலாஜியா இல்லையா? நீங்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியுமில்ல, அத்தனை பேர் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அது என்ன கொலகாரனுக்கு மட்டும் தெரியாத மாதிரியே நடிக்கிறது? சரி, அந்த பிட்டில் இருந்து இன்னொரு பிட்டுக்கு வருவோம். இப்போ தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி என்ன பண்ணும்? அவங்களுடைய வேட்டையை ஆரம்பிப்பாங்க. எதனால? இவங்க சொத்து சம்பாதிச்சு வச்சு, அதாவது ஓட்டு திருடனுடைய சொத்து சம்பாதிச்சு வச்சு அத்தனை கேஸ், பல கேஸ் இருக்குது. ஒவ்வொருத்தர் மேலேயும் பல கேஸ் இருக்குது.